சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா அமுதா கிட்ட பேசுகிறாங்க. எல்லா உண்மையை அமுதா கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவர் கூட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு துளி கூட ஞாபகம் இல்லை அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதை கேட்டு அமுதா, கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவீங்க, கடவுள் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்ல, அப்போது மகா சொல்கிறாங்க, நாளைக்கு நான் விக்ரமை பார்க்குறதுக்காக சென்னைக்கு போகிறேன், அப்போது நீயும் என் கூட வரணும், அதே மாதிரி இனிமேல் நான் விக்ரம் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நீ வேறு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, நானாக சொல்கிற வரைக்கும் இந்த உண்மை வேறு யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்னு சொல்ல, ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சிவா பண்ணுற விஷயத்தெல்லாம் அமுதா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளவே மகாவுக்கு கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் மகா அந்த விஷயத்த பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே மகா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அமுதா போயிட்டு மகாவை எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்வேதா சரவணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏன் நீங்கள் அவ்வளோ பேசி உங்கள் ஃப்ரெண்டு பேசவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரவணன் சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது சிவா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன், ஏன் நீ பேசவே இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்போது சிவா கேட்குறாங்க, என்னது கால் பண்ணியா, எப்போ பண்ண அப்படின்னு கேட்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணேன், நீ எதுவுமே பேசலை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சிவா யோசிக்கிறாங்க, நான் ஃபோனை வச்சுட்டு போனப்போ காவேரி தான் அந்த பக்கமாக வந்தா, அப்போ கண்டிப்பாக அவள் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கணும், அப்போ அவளுக்கு தான் யாருன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சிவா யோசிக்கிறாங்க. உடனே சரவணன் இந்த மாதிரி என் தங்கச்சி பற்றி விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் சிவா சொல்கிறாங்க, இப்போ என்ன சரவணா, உனக்கு உன் தங்கச்சி பற்றி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன இது மகாக்கு இந்த மொத்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சிவாவை யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரமும் பெருமாளும் அந்த நகை கடையில் தாலியை பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போ யார் பேரில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் என்ற பேரில் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் யோசிக்கிறாங்க, என்ன பெருமாள் இது என் பேரில் வாங்கியிருக்கு, நான் எதுக்காக தாலி வாங்கியிருப்பேன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ பெருமாள் பாஸ், உங்கள் பேர் கொண்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்கள யாராச்சும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல அதுவும் கரெக்டு தான், சரி இந்த தாலி எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, போன வருஷம் ஜனவரி மாதத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டோடு சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம் சரி அந்த டேட்டில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியுமா, அப்போ யார் வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் அதெல்லாம் முடியாது, அது 30 டேஸ்க்குள்ளே அது டெலீட் ஆகிடும், அதனால் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட கேட்குறாங்க, பெருமாள் ஒருவேளை இந்த மகான்ற பொண்ணு கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ்க்காக ஒருவேளை நான் அந்த தாலியை வாங்கியிருப்பனோ அப்படின்னு சொல்ல, அப்போ பெருமாள் யோசிக்கிறாங்க, பாஸ் உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆகி தாலி பிரித்து கோக்கிறதுக்கு தான் நீங்கள் அந்த தாலியே வாங்கினீங்க, இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்கிறது, அவங்க தான் உங்களோட ஒய்ஃப் பாஸ், இந்த விஷயத்தை சொல்லணும்னு மனசு துடிக்குது, ஆனால் சொல்லிட்டா அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு டாக்டர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறமா விக்ரமும் பெருமாளும் வெளியில் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த புலிமுருகன், என்ன இது ஒன்றுமே புரியல, இந்த தாலி மகாவோட தாலி விக்ரம் தான் வாங்கி கொடுத்தான், அது தெரியாமல் இந்த தாலி யார் வாங்கினது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கானுங்களே, ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது விக்ரம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தாலி யாரோடத தான் இருக்கும், எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது, பெருமாள் உனக்கு மகான்ற பேரில் யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமாள் டாக்டர் சொன்னதை யோசிச்சுக்கிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாஸ் நீங்கள் வேணால் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க திரும்பவும் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் மகாவை அட்மிட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உள்ளே வராங்க. எல்லாரையும் பார்த்துட்டு மகா கண் முழிச்சிட்டு, என்ன இது முருகனுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, அவருக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரி நமக்கும் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கண் முழிச்சு பார்க்கும்போது
ஈஸ்வரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, அண்ணா முருகன் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா, முருகன் கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஈஸ்வரன், என்னம்மா இப்படி கேட்குற, முருகன் கண் முழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகியே போயிட்டாம்மா, வீட்டுக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. அப்போது டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சார் இது இந்த மாதிரி கேட்குறா இவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு டாக்டர்கிட்டே கேட்குறாங்க, என்ன டாக்டர் இது, எனக்கு நேற்று நடந்தது கூட ஞாபகம் இல்லையே, இப்போ நடந்தது கூட ஞாபகம் இல்லை, என்ன ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதும்மா, இப்போ சின்ன குழந்தைங்க தூங்கி எழுந்தால் எப்படி அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சா அப்படின்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஞாபகம் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு வெளியில் ஈஸ்வரன் புவனா கிட்ட வந்து டாக்டர் போயிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, கூடிய சீக்கிரமே அவங்களோட பழைய நினைவுகள் அவங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது, அதோட ஒரு சிம்டமாக தான் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரன், அப்போது பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துருமா, அவங்களோட கடந்த கால வாழ்க்கையில் ஞாபகம் வந்துருமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடும், நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு யோசிக்கிறாங்க, நல்ல வேலை, இதுவும் நல்லதாக தான் போச்சு, காவேரிக்கு சரவணன் கூட பேசினது எல்லாமே வந்து மறந்து போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம், ஆனால் திரும்பவும் ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காங்க, அப்படி ஞாபகம் வரத்துக்குள்ளே நாம் வேறு ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு வந்து சிவா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரனும் புவனாவும் வந்துட்டு மகாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அமுதா கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நீ வந்து கூட்டிகிட்டு வந்துடு பின்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதாவும் மகாவும் வந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க, சிவாவும் போயிட்டுருப்பாங்க. அப்போது அமுதா வந்துட்டு மகா கிட்ட வந்து கேட்குறாங்க, மேடம் எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு கேட்க, அதுக்கு மகா வந்துட்டு சொல்கிறாங்க, அமுதா எல்லாம் காரணமாக தான், என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சிவா அண்ணனுக்கு தெரியும், இந்த உண்மை தெரிஞ்சும் சிவா அண்ணன் எதுக்காக வந்து யாருக்கிட்டே இந்த உண்மையை பற்றி சொல்லாமல் இருக்காரு, கண்டிப்பாக அவர் வேறு ஏதோ திட்டம் போட்டிருக்காரு, இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கணும்னா இந்த நாடகம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சிவா வந்துட்டு போனவர் திரும்ப வந்து அந்த ரூமுக்கு வெளியில் நின்று மகாவும் அமுதாவும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.